மனநல காப்பகம் இருக்காது. ஆமாம், இது ஒவ்வொரு இதுலையும் சரி. இது வந்து நீங்கள் இப்போ இவங்களுக்கு படுக்கலாம் இங்கே பெட்ரூம்லாம் இங்கே தரையில படுப்பாங்களா பெட்டா? என்னங்க ஜேடி எப்போ வந்து பாத்தீங்க நீங்க கடைசியா? என்ன மனுஷன் தாங்க என்ன பாக்குறீங்க நீங்க? இப்படி அடைச்சு வச்சிருக்கீங்க. மனித உரிமை இது யாரும் பார்த்தாங்கன்னா என்ன ஆகுங்க? தொண்டு நிறுவனத்துக்கு விட்டா அப்புறம் நம்ம பாக்குறது இல்லையா? அப்ப என்ன என்ன பாத்துருக்கீங்க? உங்களுக்கு தரையில படுக்க வைக்கிறது இதுதான் இதுவா? நீங்க எல்லாரும் உள்ள வேற என்னங்க லைட் இல்ல, ஒன்றரை பாருங்க, துணி ரூம் பாருங்க, ரூம் பாருங்க, இது பாருங்க பில்டிங் கொடுத்துருக்கீங்க. அவங்க நடத்துறாங்க. யார் நடத்துறாங்கன்னா நம்ம வந்து பார்க்கணும். மனித உயிர் அப்புறம் நமக்கு முக்கியம் இல்லையா? நம்ம கேம்பஸ் உள்ள இருக்கிற வெக்கேட் பண்ண சொல்லியிருக்கீங்க. இருக்கிற வரைக்கும் அவங்க உயிர் பாதுகாக்கணும் இல்ல? எப்போ வெக்கேட் பண்ண சொன்னீங்க? வெக்கேட் பண்ணி அவங்க போனாதான் இவங்களுக்கு பாதுகாக்கிறது நம்ம கடமை தானே. அப்புறம் இப்போ வந்து நமக்கு மாவட்டம் நம்ம கேட்டிருக்காங்க. இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு என்னங்க வழி? இவங்களுக்கு ஃபுட் எங்க தயாரிக்கிறது? எங்க ஃபுட் எங்க தயாரிக்கிறது? சாப்பாடு எங்க தயாரிக்கிறது? காமி எல்லா ரூம்ல உட்காருங்க. ரூம்ல உட்காருங்க. பாருங்க சாப்பாடு எங்கம்மா? சாப்பாடு இங்க தயாரிக்கிறீங்க. என்ன சாப்பாடு தராங்க? ரசம் சோறுமா? தொட்டு வீட்டுக்கு எதுவும் தரதில்ல, வெறும் ரசம் சோறு தான். முதல்ல இந்த லேடியை ரெஸ்பாண்ட் பண்ணுங்க சார். என்னங்க இது மாதிரி வச்சிருக்கீங்க? இதை தரங்க. வார்டன் வாடணுமா வாடணுமா போறேன். நீ வாமா இங்க. நீங்க வா. நீங்க நீங்க போயிட்டு இருக்க கல்தர எனக்கு ஜெயிலுமா இருக்காங்க. நீ எவ்வளவு நாளா இருக்க? 2 வருஷமா இருக்கு சார். என்னத்துக்கு? எதுக்கு புடிச்சு போட்டாலும் தெரியல. பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருந்தேன். என்னது? பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிட்டு இருந்தேன். படிச்சுக்கிட்டு இருந்தேன். படிச்சு போட்டேன். போடுமா போய் உள்ள போனோடனே லைட்டை போடு. கிச்சன் சார். கிச்சன் என்ன உலகத்தில் இருக்கு பாருங்க. யார் சமைக்கிறது? யாரு? நீங்களாவா? நீங்க எத்தனை பேர் இங்க ஒர்க் பண்றீங்க? இங்க இருக்கிற டாக்டர் எல்லாம் வந்து பாக்குறாங்களாங்க? இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற டாக்டர் எல்லாம் யாரும் வந்து பாக்குறது இல்லையா? இது அவங்க இந்த வெறும் தொண்டு நிறுவனம் தான் பாக்குறது. யார் யாரு? ஆதியான்னு ஒரு சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க சார். அவங்க வந்து விசிட் பண்ணுவாங்க சார். மந்த்லி செக்அப் எங்க செக் பண்ணி நாங்க அதை பாருங்க தரங்க. பெட் இருக்கா உங்களுக்கு? இப்படிதான் வச்சிருப்போமா? நீ என்னாச்சு உனக்கு? என்னம்மா? எந்த ஊர்மா? எதுக்கு இங்க போட்டாங்கம்மா? எந்த ஊர்மா? ஸ்ரீரங்கம். இங்க வந்து எவ்வளவு நாள் ஆகுமா? நான் வந்து 2 வருஷம். சார் நான் பேராவூர்னியா? திருச்சி ஸ்ரீரங்கம் தான். இல்ல இப்போ அந்த அந்த அமைப்பை கேன்சல் பண்ணி சார். இவங்க ஏதாவது கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல இது நம்ம பொறுப்பெடுத்து ஏதாவது பண்ற மாதிரி இமிடியேட்டா அவங்களை கேன்சல் பண்ணி 50 உயிர் என்னங்க நீங்க 10-15 பேர் மனசாட்சியே இல்லாம இருக்கீங்க. இப்படியாங்க வச்சிருக்கீங்க. நம்ம வீட்டு பொம்பளைங்க மாதிரி வச்சிருக்கோமா? ஏங்க அந்த ரெனோவேஷன் அது கேன்சல் பண்ணோம். கேன்சல் பண்ணிட்டு கவர்மெண்ட் இப்போ இந்த
நமக்கு இந்த மென்டல் ஹெல்த் எதிர்கொள்ள அவங்க இந்த கீழ்ப்பாக்கம் அந்த அம்மா போடுங்க, அவங்கள போட்டு அவங்கள நாளைக்கு வந்து இங்க பார்க்க சொல்லுங்க. பார்த்துட்டு இவங்களுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் வழி பண்ணி இவங்களுக்கு வசதி ஏற்படுத்தி இங்கே நடத்துறதா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருக்கும் இங்க பெட் ப்ரொவிஷன் கொடுத்து பில்டிங் ரெனோவேட் பண்ணி இமீடியட்டா அது பண்றதுக்கு ஒரு கூட்டம் ஏற்படுத்த சொல்லுங்க. இப்போ அந்த ரெனோவேஷனை கேன்சல் பண்ண சொல்லுங்க. ரெனோவேஷனை கேன்சல் பண்ணிட்டு நம்ம நாளைக்கு கேரட் உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுக்கணும். அடுத்த வாரம் திருப்பி வந்து பார்ப்போம். 50 உயிருங்க எத்தனை ஜெயிலில் அடைக்கிற மாதிரி அடைச்சு வச்சிருக்காங்க. ஜேடி நடவடிக்கை எடுங்க சார். ஜேடி நடவடிக்கை எடுங்க. ஜேடி தானே நம்ம கேம்பஸ் ஸ்கூல்ல இருக்கிறது தானே. நீங்க என்ன இருக்கீங்க வாடனே இதெல்லாம் நீங்க எழுதுறது இல்லையா? இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு சாப்பாடு செய்யற இடம் அவங்கள படிப்பு வைக்கிறது ஒரு ஆட்டு மந்த மாதிரி வச்சிருக்கீங்களா? உங்க வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க மாதிரி வச்சு நடத்துவீங்களா நீங்க? எக்ஸ்டர்னல் பண்றது அதெல்லாம் நீங்க ஒன்றும் பார்த்து பண்ணா ஜேடி நடவடிக்கை எடுத்து சொல்லுங்க.